அமெரிக்காவின் தெற்கு கரோலினா மாகாணத்தில் நடந்த ஒரு விஷயம் தான் வந்து இப்போ சர்வதேச அளவில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வருது. அது என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதாவது அமெரிக்காவின் தெற்கு கரோலினா மாகாணத்தில் தற்போது பயன்பாட்டிலே இல்லாத அந்த கன்ஃபெடரேஷன் கொடியை வந்து ஏற்றிருந்தாங்க. அதாவது அமெரிக்காவில் அடிமைத்தனம் முறை வந்து நடைமுறையில் இருந்தப்ப பயன்படுத்தப்பட்ட ஒரு கொடி தான் இது. இந்த கொடி ஏற்றினதுனால மீண்டும் அங்கே வந்து ரேசிசம் வந்து தலை தூக்குதா அப்படின்ற விவாதங்கள்லாம் வந்து பரவலாக தொடங்கிடுச்சு. இது தொடர்பாக தான் வந்து பல நாளிதழ்களும் வந்து கார்ட்டூன் வெளியிட்டிருக்காங்க. முதல்ல வந்து யுஎஸ் நியூஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய கார்ட்டூனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, இந்த மாதிரி இந்த தெற்கு கரோலினா மாகாணத்தில் இந்த கொடியை வந்து ஏற்றிருக்காங்க. இதன் மூலமாக ஒரு திருப்தி கிடைச்சிருச்சு. அதே போல் அமெரிக்கா மீது போர் தொடுத்த நாடுகளோட கொடியும் ஏற்றலாமே அப்படின்ற வகையில் வந்து ஒரு கார்ட்டூனை வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக யுஎஸ்ஏ டுடேலையும் வந்து இதே செய்தியை அடிப்படையாக வச்சு தான் கார்ட்டூன் வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து வெள்ளை இனத்தை சேர்ந்த ஒரு நபர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, நம்ம ஒரு நல்ல தேசமாக உருவாகணும் அப்படின்னாக்க நம்ம வந்து முக்கியமான ஒரு கொடியை அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல அவங்க மீன் பண்ணுற கொடி என்ன அப்படின்னாக்க, பக்கத்துலேயே வந்து இன்னொரு பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கு மேலே கன் லாபின்னு பேர் போட்டு ஒரு கொடி ஏற்றின மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பல எம்பிக்கள் வந்து பொதுமக்கள் துப்பாக்கி பயன்படுத்துறதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. முதல்ல இதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அப்படின்ற மீனிங்கில் வந்து யுஎஸ்ஏ டுடே வந்து இந்த கார்ட்டூனை வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக சைனா டெய்லியிலையும் வந்து இதே செய்தியை அடிப்படையாக கொண்டு தான் வந்து கார்ட்டூன் வெளியாகி இருக்கு. அதாவது என்னன்னாக்க, அமெரிக்காவில் அதாவது ஒரு ஐஸ்கிரீம் மிஷின்லேருந்து ஐஸ்கிரீம் வர மாதிரியும் அமெரிக்காவில் உருவாகக்கூடிய மனிதர்கள் வந்து ஒரு கையில் துப்பாக்கி மற்றொரு கையில் வந்து ரேசிசம் இதை கொண்டு தான் வந்து அவங்க உருவாகி வராங்க அப்படின்ற விதத்தில் வந்து சைனா டெய்லி வந்து இந்த கார்ட்டூனை வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டு வர விஷயம் அப்படின்னு பார்த்தாக்க, கூகுள் இன்னைக்கு வந்து கூகுள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு தான் வந்து சமூக வலைத்தளங்களில் ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வருது. அது என்னன்னாக்க, பொதுவாக நம்ம வந்து ஒரு மெயில் அனுப்பும்போது நம்ம வந்து ஒரு வேளை நம்ம தெரியாமல் அந்த மெயில் அனுப்பிட்டோம், அந்த மெயில் வந்து குறிப்பிட்ட டைமுக்கு போய் சேரக்கூடாது, அதை வந்து உடனே அன்டூ பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதுக்கான ஆப்ஷன் வந்து இருந்திருக்காது. இப்போ வந்து ஜிமெயில் வந்து அந்த ஆப்ஷனை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் ஜிமெயில் அனுப்பும்போது மேலே வந்து உங்களுக்கு வந்து அன்டூ அப்படின்ற ஒரு பட்டன் காட்டும். இது வந்து கடந்த 5 வருடங்களாக சோதனையில் இருந்தது. இது வந்து பல பயனாளர்களுக்கு வந்து வந்திருக்காது. ஆனால் இப்போ வந்து கூகுள் வந்து இதை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதன்படி நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு மெயில் அனுப்புறீங்க, ஒருவேளை அது வந்து நீங்கள் வந்து தவறுதலாக அந்த மெயில் அனுப்பிட்டீங்க, அந்த மெயில் அவங்களுக்கு போய் சேரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த அன்டூ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மெயில் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகாது. இதுக்கு வந்து ஜிமெயில் பயனாளர்கள் அவங்களோட செட்டிங்ஸில் போயிட்டு இந்த ஆப்ஷனை வந்து அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூகுள் அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து டைமிங்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது 5 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்க, நீங்கள் வந்து ஒரு மெயில் தவறுதலாக அனுப்பிட்டீங்க அப்படின்னும் போது அந்த 30 செகண்ட் கால அளவுக்குள்ளே அன்டூ பண்ணிட்டீங்கன்னா அந்த மெயில் வந்து அவங்களுக்கு சென்று அடையாது. இதுதான் சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டு வர நிகழ்வுகள்.